ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் என் வாழ்க்கை. ஏன்னா வந்து ஒரு 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டேன். ஏதோ ஒரு வேலைக்கு காசு விஷயத்தில் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. என் தொழில் விஷயத்தில் நான் சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ நல்லா இருக்குன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் காரணம். என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் டீம் இருக்காங்களே அவங்க தான் காரணம். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. அப்போ என்ன தோணுன்னா என்னன்னா ஒன்றுமே பண்ண முடியல அடுத்துணும். நமக்கு கஷ்டமாக இருக்கும் போது என்ன வலிக்குதுன்னு அது மைண்டில் எப்போவுமே எனக்கு இருக்கும். கண்டென்ட்டாக பண்ணும்போது பாராட்டுறது வேற, இது பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களா, பரவாயில்லப்பா ரியலாக ஸ்டேஜில் செம்மையாக பண்ணுறாருப்பா அப்படி சொல்லிட்டு அப்படி பாராட்டுறாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, நம்ம அவங்க வெளிப்படுத்தும் போதே நாளைக்கு ஒருத்தவங்க டேரக்டர் ஆகலாம், இல்லை அவங்க ஒருத்தன் வந்து ஆக்டர் ஆகலாம், நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இல்லை சப்போர்ட் பண்ணாமல் போட்டோம், நம்ம வந்து நம்ம அந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கணும். என்ன மாதிரி செய்கிறாங்க. நான் வந்து என்ன மைண்டில் பண்ணுறேன்னா, என்னை கலாச்சி போட்டாலும் நல்லா பண்ணியிருக்கீங்க வீடியோ, எடிட் சூப்பராக இருக்குது, ஸோ பண்ணுறேன். எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டா வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். என்ன இப்போ வாழ்க்கை எப்படி இருக்குது, சிங்கிளா இல்லை கமிட்டடா? வாழ்க்கையில் எப்பவுமே இப்போதைக்கு ஜெயிக்கிற வரைக்கும் சிங்கிளாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் நிறைய ஜெயிச்சிட்டீங்க, அப்புறம் என்ன? நான் பண்ண லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் தான். பிடிச்சவங்க, ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம மெசேஜ் சீன் அது வந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்துட்டாங்களா அப்படி இருக்கு. மக்களுக்கு என்னன்னா எமோஷன்ஸ் மனசார வந்து காயம் பார்த்துன்னு வச்சுக்க, அங்கேயே இருந்துருவேன். சந்தோஷமா போயிட்டே இருக்கணும். ஸோ வெங்கி, நீங்கள் இவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்களை பற்றி. நீங்கள் வந்து லோயலா காலேஜில் வந்து ஒரு மோனோ ஆக்டிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க, அந்த வீடியோ நாங்கள் பார்த்தோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அதை பற்றி எப்படின்னா, எனக்கு எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் எனக்கு ஏதாச்சும் ஒரு மக்களுக்காக ஒரு ஆக்ட் பண்ணிடணும். ஓகே. ஏன்னா நான் வந்து அந்த காலேஜில் கூப்பிட்டுருந்தாங்க உங்களுக்கு? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ வந்து அங்கே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்கலாம், இல்லை நம்ம தெரியாதவங்களும் இருக்கலாம், யாரா இவன் நினைக்கலாம், இவரா நினைக்கலாம், என்னவா நடக்கலாம். ஸோ அதனால் இருக்கும்போதே நம்ம அங்கே போனோம், நம்ம யாருன்னு காமிக்கணும். எனக்கு எப்போயுமே அப்படி தான். இந்த சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, நம்ம அவங்க வெளிப்படுத்தும் போதே நாளைக்கு ஒருத்தவங்க டேரக்டர் ஆகலாம், இல்லை அவங்க ஒருத்தன் வந்து ஆக்டர் ஆகலாம், நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இல்லை சப்போர்ட் பண்ணாமல் போட்டோம், நம்ம வந்து நம்ம அந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால யூஸ் பண்ணி எந்த ஸ்டேஜாக வந்து இல்லை, லைலா காலேஜ் மட்டும் இல்லை, எந்த காலேஜ் இருந்தாலும் ட்ரை பண்ணி. என்ன பண்ணீங்க அந்த ஆக்ட்? என்ன அங்கே வந்து பெண்கள் பாதுகாப்பு வந்து ஆக்ட் பண்ணாலும், இல்லை அம்மா கான்செப்ட் நானே தெரில. சரி, இல்லை அதை விட்டுருங்க, அது வேணா விட்டுருங்க. சரி, ஓகே. அது ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுங்க. சொல்லுங்கள். அங்கே பார்த்து அதாவது நீங்கள் இன்ஸ்டாவில் போட்ட அப்புறம் அது நல்ல வரவேற்பு அப்படி தானே இருந்துச்சு? இல்லை அங்கேயும் இருந்துச்சு. அப்படி சொல்லுங்கள், அப்படி சொல்லிடுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து செம்மையாக பாராட்டினாங்க. அப்புறம் அது லைலா காலேஜ் அந்த வீடியோஸ் இருக்குல்ல நம்ம போடுறது, அதை எடுத்து இன்ஸ்டாகிராம் போடும் போதும், இப்போது நம்ம கண்டென்ட்டாக பண்ணும்போது பாராட்டுறது வேற, இது பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களா, பரவாயில்லப்பா ரியலாக ஸ்டேஜில் செம்மையாக பண்ணுறாருப்பா அப்படி சொல்லிட்டு அப்படி பாராட்டுறாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டேஜில் மட்டும் இல்லை, நான் வந்து பப்ளிக் ஆக்டிங் சொல்லிட்டு அண்ணா டவரில், ஸோ அப்புறம் வந்து எங்கெங்கே பப்ளிக் இருக்காங்களோ அங்கெல்லாம் போயிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், இன்னொரு கான்செப்ட் பண்ணுறேன் பாருங்க சொல்லி ரியல் ஆக்டிங் கூட பண்ணியிருக்கேன். வெரி குட், வெரி குட். ஏன்னா ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணணும் எனக்கு ஆசை. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க காம்படிஷன் பற்றி, நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்ம வந்து 10ல் 11 இருக்கக்கூடாது எப்போவுமே. ஸோ அதனால் தனியாக தெரியணும், புதுசாக பண்ணுறது தான் இது. அகெயின் சூப்பர், தேங்க்யூ. இந்த நல்ல ஆட்டிடியூட் அது ஆக்சுவலி. ஆமாம், ஏன்னா எப்போயுமே அப்படி தான் தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு கொஸ்டின் கேட்குறீங்களே, வாக்ஸ் பாப் சொல்லுவாங்க, தட் இஸ் பப்ளிக், ஜெனரல் பப்ளிக் கிட்ட. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க, எக்கச்சக்கமான பேர் பண்ணுறாங்க. ஃபன்னியாக பண்ணுவாங்க, ஃபன் கொஸ்டின்ஸ் பண்ணுவாங்க, இல்லை சில பேர் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப சமூக அக்கறை கொண்டு டிப்ரெஷன் பற்றி பேசியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை பற்றி பேசியிருக்கீங்க. இந்த சிந்தனை எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இந்த சிந்தனை எப்படி வருதுன்னா, நமக்கு கஷ்டமாக இருக்கும் போது என்ன வலிக்குதுன்னு அது மைண்டில் எப்போவுமே எனக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அவனுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கோம், இல்லை ஒன்றுனால போயிட்டு கலாய்க்கிற மாதிரி அதை சொன்னால் அவனுக்கு ஹேட் ஆகும். ஸோ அது எப்படி பாதிக்கப்பட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வந்தேன்னா, அந்த வார்த்தைகள் சொல்லுவான். அப்போ சொல்லும்போது எவனோ ஒருத்தன் பாதிக்கப்பட்டு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருப்பான், அவன் பார்க்கும்போது அவன் வெளியே வந்தான்ல அதை அவன் சேவ் பண்ணிப்பான். ஸோ இது மாதிரி வெளியே வரலாம். ஸோ வந்து ஒருத்தன் எவனோ கஷ்டத்தில் சூசைட் பண்ணியிருப்பான், எதுக்காக சூசைட் ட்ரை பண்ண அப்படின்லாம் அவன் கேட்பேன். அப்படி கேட்கும்போது இது மாதிரி ஆயிடுச்சுன்னா, இது மாதிரி கஷ்டமாக இருந்தது, வீட்டில் பிரச்சனை, காசு இல்லை, ஸோ சூசைட் பண்ணேன். எப்படி வெளியே வந்தேன்? இல்லை நான் எங்கள் அம்மா தானே இருக்கிறாங்களே, எங்கள் அம்மா மாரி என்னன்னா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இப்போ அவன் பார்க்கும்போது உன்னத்தை பார்க்குறான், அது பார்க்கும்போது தான் தோணும், நம்ம அம்மா இருக்காங்க, அவன் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம பண்ணிக்கூடாது அப்படின்னு தோணும்ல. ஸோ அதனால தான் நம்ம காமெடியாக ஏதாச்சும் கேட்கும்போது காமெடியாக போயிடுது. சீரியஸாக அவனை கலாய்க்கும் போது எதுக்கும் யூஸ் இல்லை.
ஸோ நம்மளை பார்க்குறாங்களோ இல்லையோ ஒரு விஷயம் யூஸாக இருக்கா, ஒருத்தனுக்கு யூஸ் ஆகுதா, அதுதான் மேட்ரு. அதனால தான் கேட்பேன் அது மாதிரி. சூப்பர், வெரி குட், நைஸ். ஓகே, ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய அதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் தெரியுமா, அதாவது சேலஞ்சஸ் இருக்கும், அந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும். அண்ட் அதை தாண்டி நீங்கள் வந்து நிறையா முன்னே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து உங்களுடைய அம்மாவாக இருக்கட்டும், உங்களோட கிராண்ட் மதர், அதாவது உங்கள் பாட்டியாக இருக்கட்டும், அவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. அண்ட் இதெல்லாம் சேர்ந்து வெங்கியை வந்து இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு மனிதராக உருவாக்கியிருக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்து எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கீங்க. ஓகேயா, அதுவே பாராட்டுக்கணும். பட் ஒரு விஷயம், அதாவது இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில் நடந்துச்சு, இதுலேருந்து நான் வந்து வெளியே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ், அதாவது மக்களுக்கு அட்வைஸ்ல, அதாவது நீங்க வந்த ஒரு பாதை, அதுல ஒரு ஏதோ கரடு முரடான ஒரு விஷயம், அதை தாண்டி நான் இங்க சேலஞ்சா எடுத்துட்டு நீங்க வந்திருக்கீங்க, ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி. இப்ப சொன்னீங்க தெரியுமா, டிப்ரெஷன் வந்தது எங்க அம்மாக்காக நான் வந்து சூசைட் பண்ணாம நாங்க அம்மா, அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னவா இருக்கும் உங்க வாழ்க்கையில, உங்க கெரியர்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸை தாண்டி வந்தது? ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் என் வாழ்க்கை. ஏன்னா வந்து ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டேன், ஏதோ ஒரு வேலைக்கு போயிருந்தேன். அது அப்படி இருக்கும்போது ஒரு ஃபோன் வாங்குறது எனக்கு கஷ்டம். ஒரு ஃபோன் வீடியோ இல்லை எடுக்கிறதுக்கு, உண்மையாக சொல்கிறேன், வந்து வீடியோக்காக எதுக்காக சொல்ல, ஃபோன் இல்லை வீடியோ எடுக்குது. ஸோ அதுமாதிரி வீட்டில் கேட்பேன், வாங்கி தரல. எங்கள் அண்ணாட்ட கேட்பேன், அக்காட்ட கேட்டேன், எல்லார்ட்டையும் கேட்டேன், வாங்கி தரல. கொஞ்சம் இழிவாக தான் பேசினாங்க. ஏன்னா என் மேலே நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு, இவன் என்ன பண்ணுற போகிறான் அப்படி இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸும் யாரும் வாங்கி தரல, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. அப்போ என்ன தோணுன்னா, என்னன்னா ஒன்றுமே பண்ண முடியல, அடுத்துணும் ஏதாச்சும் பண்ணணும்டா அப்படி சொல்லும்போது டச் ஃபோன் வாங்கி வீடியோ எடுப்போம், திருப்பி ஏற்றிப்போம். அப்படி இருக்கும்போது அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அவங்க ஐஃபோனில் எடுத்த வீடியோ ஏற்ற கூட முடியாது. அதான் சொல்ல வந்தேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஏற்றினா கூட ஹேங் ஆகும். கரெக்ட். இன்ஸ்டாட்டில் போட்டு லோ குவாலிட்டியில் தான் வைக்க முடியும். ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த நிலமை ஃபோனே இல்லாத நிலமை. எப்படின்னா ஐஃபோன்ஸ்லாம் வாங்கினா ஃபோட்டோ வீடியோ போடுவாங்க பாருங்கள், ஒரு 2-3 வருஷம் முன்னாடி. இப்போலாம் வீடியோ கூட போடுறதில்ல, அந்த ஐஃபோனுக்கு மதிப்பு கூட போயிடுச்சு. ஸோ வந்து எல்லாருக்கும் ஒரு கிடைக்கும் போது மதிப்பு போயிடுது. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபோன் கூட வாங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும்போது அப்போ தான் வந்து ஒரு ஃபோன் ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. கிஃப்ட் பண்ணும்போது அது வந்து அதை ஃபோனை வச்சு ஆரம்பித்தேன். ஓகேவா, அந்த ஃபோனை வச்சு ஆரம்பிக்கும் போது வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன், கேரக்டர் போட ஆரம்பித்தேன். ஓகே, திருப்பி அந்த ஃபோனை அவங்கள்ட்டே கொடுத்துட்டேன், சண்டைனால கொடுத்துட்டு திருப்பி வந்து வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறேன். ஒரு 100K ஃபாலோவர்ஸ் வருது, ஒரு 70,000 ரூபாய் சேர்த்து வைக்கிறேன், 78,000 ரூபாய் சேர்த்து வைக்கிறேன். அந்த ஃபோன் தான் இந்த ஃபோன். ஸோ வாங்கின ஃபோன். ஸோ இந்த ஃபோன் என்ன ஃபோன்? அது ஐஃபோன் 13 Pro. இப்போ 16 Proவே வந்துச்சு, 17 Pro வந்துச்சு, 17 Pro வந்துச்சு. ஸோ வந்து பாருங்கள், இப்போ வந்து இந்த ஃபோன் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். 78,000 ரூபாய் இந்த ஃபோன். ஸோ இந்த 78,000 ரூபாய் ஃபோன் வாங்கும்போது அக்கௌண்ட்டில் ₹1 இல்லை, சின்ன சேர்த்து வச்ச காசு. 78,000 ரூபாய் என் சொத்தே. ஸோ அப்படியே தூக்கி கொடுத்துட்டு அந்த ஃபோன் வாங்கிட்டு அப்போருந்து ட்ரை பண்ணது தான் இந்த ஃபோன் வாங்கிட்டு அப்போலேருந்து ஒரு கேரக்டராக போயிட்டு சேர்த்து வைக்கிறது, ட்ரை பண்ணுறது, அப்புறம் வண்டி வாங்கினது காசில். ஸோ அப்படியே போயிடும் போது யாருமே சப்போர்ட் பண்ணல எனக்கு. ஓப்பனாக சொல்லணும்னா யாருமே சப்போர்ட் பண்ணல, யாருமே என்னை மதிக்கலை, யாருமே வீடியோ எடுக்கும் போது வீடியோ கதை, என் ஃப்ரெண்ட்ஸ், என் டீம், அவங்க மட்டும் தான் என் சப்போர்ட். மீதி என் குடும்பம், அவங்க யாராச்சும் காசு விஷயத்தில் சொல்கிறேன், காசு விஷயத்தில் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. என் தொழில் விஷயத்தில் நான் சப்போர்ட் பண்ணுறேன், இப்போ நல்லா இருக்குன்னா என் ஃப்ரெண்ட்ஸு மட்டும் தான் காரணம். என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் டீம் இருக்காங்களே அவங்க தான் காரணம். ஸோ இப்போ இது விஷயத்தில் ஒரு ஃபோன் வாங்குறதே அவ்வளோ கஷ்டப்பட்டுவேன். இப்போது என்னால் நினச்சா 2 ஐஃபோன் வாங்க முடியும், கார் வாங்க முடியும், ஒரு வீடு வாங்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். நம்பிக்கை இருக்குது என் மேலே. காசு சேர்த்து வச்சேன், காசு இருக்குது அப்படிலாம் இல்லை, என் மேலே நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை உருவான காரணம் அதுதான். ஸோ என் வாழ்க்கை அப்படி இருந்தது. இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கேன், இப்போ நல்லா இருக்கேன். வாழ்க்கையில் 4 பேரை வாழ வைக்க முடியும், நானும் நல்லா இருக்க முடியும். அது மாதிரி. ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஆமாம், நன்றி. கடவுள் நம்பிக்கை இருக்கா? ரொம்ப 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 கடவுளுக்கும் நன்றி. கடவுளுக்கும் நன்றி. அண்ட் உங்களை வந்து நம்பிக்கையா உங்க கூட இருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி. ரொம்ப அவங்க தான் ரொம்ப நன்றி. எங்கே போனாலும் அவங்க தான் சொல்லுவேன். இந்த ஒரு விஷயம் நானே கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். அதாவது உங்களுடைய தம்ப்நெயில் செம்ம கேட்சியா, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது எப்படி நீங்க டிசைன் பண்ணீங்க? எப்படி அது வந்து உங்களுக்கு தோணுது? அதாவது சில பேர் அந்த யூடியூப் பற்றிலாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு தோணுமான்னு தெரியல. எப்படி அது உங்களுக்கு அப்படியே அங்கே ஞான திருஷ்டி வருதா? ஏன்னா நான் வந்து ஃபேஸ்புக்லேருந்து எடிட் பண்ணுவேன் ஃபோனில். ஸோ அதனால எனக்கு அப்போலேருந்து தெரியும் மக்களுக்கு என்ன பண்ணணும்னா. இப்போ இல்லைங்க, இப்போ இருக்காங்க. எனக்கு புரியுது, நீங்க அப்போலேருந்து பண்றீங்க. பட் இருந்தாலும் அதை போடுறதுக்குன்னு ஒரு மைண்ட் வேணும், ஆக்சுவலி நல்ல ஒரு திறமை வேணும். ஓகே, திங்கிங் கேப்பபிலிட்டி வேணும். ஏன்னா இப்போ எமோஷன்ஸ் தான் மேட்ரு. இப்போது சில பேருக்கு அழுதா ஒரு தம்ப்நெயில் இருந்தால் பிடிக்கும், ஒருத்தனுக்கு முறைச்சின்னு இருந்தால் ஏதோ சண்டை இருக்குன்னு பார்ப்பான், இன்னொருத்தனுக்கு காமெடியாக சிரிச்ச மாதிரி இருந்தால் பிடிக்கும். இதில் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு கேரக்டரும் இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். இப்போ வந்து குண்டாக இருப்பார்,
ஒரு பேர் டெரராக இருப்பார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருப்பார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருப்பார். அதுமாரி இருக்கும்போது ஒரு தமிழ்ல எல்லாமே இருக்கும்போது எல்லா எமோஷன்ஸும் இருக்குது. மக்களுக்கு என்ன வேணும்னா எமோஷன்ஸ், ஒரு எமோஷன்ஸ் வேணும். லவ், முறைக்கிறது, சிரிக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் அப்படி வச்சா எல்லோரும் பார்ப்பாங்களே. ஸோ அப்படி வச்சாலும் சில நேரத்தில் வீடியோ போகாது, சில நேரத்தில் வீடியோ போகும். ஸோ அதனால் நம்ம நீட்டாக இருக்கணும். அவ்வளோதான். நம்ம தமிழ்லையும் பார்க்கும்போது வீடியோஸ் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் பார்க்கும்போது அந்த ப்ரொஃபைலை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் பார்க்க. அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ நம்ம ஒர்க்கை பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் அந்த தமிழ்லையும் உருவாக்குறேன். ஸோ பார்க்க வைக்கிறதுக்கும் பார்க்குறாங்க இல்லையோ நம்ம பார்க்க வைக்கணும். அவ்வளோதான். சரி, நீங்கள் வந்து ஃபிட்னஸ் இதில் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பயும் இருக்கீங்களா? இப்போ இருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் அப்படிங்கும் போது நிறைய சாப்பாடுகள் சாப்பிடவே கூடாதுன்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க. பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு, நீங்க வந்து இந்த ஃபிட்னஸ்க்காக விட்டதுன்னா அது என்னவா இருக்கும்? அதுதான் அந்த காம்படிஷன் பண்ணது. ஓகே, இப்பயும் இப்போ இல்ல அப்பதான் சொல்றேன். விட்டிங் கேட்டீங்களே, அந்த காம்படிஷன் டைம்ல இருந்து விட்டுருக்கீங்க. ஆஹா, அப்போ என்ன கேட்டீங்க? அப்பல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க ஒரு ஃபுட்டை நீங்க விட்டுட்டீங்க. ஓகே, இந்த ஃபிட்னஸ்க்காக அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இந்த ரைஸ் தான் விட்டேன். இப்போ வரைக்கும் ரைஸ் சாப்பிடுறீங்க? இப்போ வரைக்கும் இல்ல, எப்போச்சு சாப்பிடுவேன். ரொம்ப பசிச்சா இப்போ கூட நான் சிக்கன் முட்டை தான் சாப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு நாள் கூட இல்லைங்க, 1 மந்த்துக்கு 5 days அந்த மாதிரி தான் ரைஸ் எடுத்துப்பீங்க. ஒயிட் ரைஸ். ஆமாம். மற்ற நாள்லாம் அது ரைஸ் நம்ம ரொம்ப சாப்பிட்டா டப்புன்னு இந்த ஃபேட் காமிக்குது, உடம்பு ஏறு தொப்பை விழுந்துருது கார்போஹைட்ரேட்ஸ்னால. ஆமாம், ரொம்ப விழுந்துருது. அது என் டைப் ஆஃப் பாடிக்காக எனக்கு தெரில. ஸோ சாப்பிட்டோன்னு நடுவில் பல்கிங் ஆன டப்புன்னு தொப்பை மட்டும் அதிகமாகிடுது, மசில்ஸ் ஏற மாட்டேங்குது. ஸோ அதனால வந்து அது கட் பண்ணால் டப்புன்னு குறைஞ்சிருது. அது எப்படின்னு தெரில. ஸோ அதனால வந்து ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஃபலூடா ரொம்ப பிடிக்கும். காம்படிஷன் முடிச்சுட்டு வரும்போது 1 year எதுவுமே சாப்பிடல. அதனால 1 year கழிச்சு காம்படிஷன் முடிச்சுட்டு வரும்போது மாஸ்டர் வாங்கி கொடுத்தாரு ஒரு ஃபலூடா. அப்படி இருந்தது. ஸோ அப்போ பார்த்தீங்களா, ஒரு விஷயம் கிடைக்காத போது திருப்பி கிடைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஸோ அதெல்லாம் டெய்லி கிடைக்காம இருக்கிறது நல்லது, எப்பாச்சும் கிடைக்கிறதும் நல்லது. கரெக்ட். அப்போ பஞ்செல்லாம் அடிக்கிறாரு, ரொம்ப பாதிக்கப்பட்டது இருங்க தெரியுது. தலைவர் மாதிரி கிடைக்காது சொல்றீங்க. ஓகே, அதாவது வெங்கி அவர்கள் நிறைய வாழ்க்கையில வந்து சந்திச்சிருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு. ஓகே, இப்போ வந்து பெரிய ஒரு இடத்துக்கு, அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சே பார்க்காத ஒரு இடத்துக்கு நீங்க உட்காந்துருக்கீங்க இங்க வந்து. ஓகே, அப்படி வச்சுக்கோங்களேன். ஆனா வெங்கிக்கு ஒரு ஒன் சைடு லவ் இருக்கு. ஒன் சைடு லவ்வா? இல்லையா? இருக்கு. நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா, கரெக்டா? ஸோ அந்த ஒன் சைடு லவ் வந்து பத்தி நீங்க ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ அந்த லவ் பத்தி சொல்லுங்க. அண்ட் அது எப்படி வந்து இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லுங்க. அது ஒன் சைடாவே தான் இருக்கா? இல்ல அது ஒன் சைடு லவ் இல்லை, அது க்ரஷ் சொல்லலாம். இப்போ வந்து எனக்கு இப்போது சில பசங்கள்லாம் க்ரஷ்னா வந்து மந்த்லி ஒன்று மாறும், இல்லை புது நடிகை வரும்போது மாறும், இல்லை ஏரியாவில் புது பொண்ணு வரும்போது மாறும். எனக்கு அப்படிலாம் எனக்கு அந்த தாட்டே இல்லை. க்ரஷ்ன்னு எனக்கு அப்போ தான் ஒன்று அந்த தெரியுமே அந்த வேர்டே நிறைய சொல்லும் போது எனக்கு அப்படியே தாட்டே இல்லை. பிடிச்சா பிடிக்கும், பிடிக்கலாம் இல்லை, அவ்வளோதான். நம்ம ஏரியாவில் ஒரு பொண்ணு அப்போ போயிட்டு வருவாங்க. அப்போ போகும்போது அந்த பொண்ணு பிடிச்சிருந்தது, ஏதோ ஒன்று பிடிச்சிருந்து ட்ரை பண்ணேன், பழக ட்ரை பண்ணேன். அந்த பொண்ணு வேற யாரும் லவ் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அதனால அவங்கள்ட்ட ஃப்ரெண்டாக இருக்க ட்ரை பண்ணேன். எப்படின்னா, நம்ம வந்து பிடிச்சவங்க, ரொம்ப பிடிச்சவங்க நம்ம மெசேஜ் சீன் அது வந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்துட்டாங்களா அப்படி இருக்கு. நார்மலாக ஒரு பொண்ணு எவ்வளோ பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணோம், அது நம்ம கண்டுக்க மாட்டோம். அந்த பிடிச்ச பொண்ணு நம்ம பார்த்தாலே பரவசம்னு ஒரு படம் அந்த மாதிரி பார்த்தாலே போகுது, நம்ம பரவசம் ஆயிடும். அந்த மூமெண்ட் கூட பார்த்துட்டு நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்களே, ஏதாச்சும் ஒரு வேர்ட் பண்ணியிருப்பாங்க, என்னன்னா நீ உன்னால சந்தோஷமா இருந்தேன் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்று பண்ணேன். ஸோ அதனால உன்னால சந்தோஷமா இருந்தால் அவங்க சொல்லுவாங்க. சொல்லும்போது அந்த மூமெண்ட்டை கூட ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். நம்ம ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படி ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்கள. ஆனால் அவங்க வந்து வேற லவ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால இப்போ என்ன, இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கு? சிங்கிளா இல்லை கமிட்டடா? வாழ்க்கையில் எப்பவுமே இப்போதைக்கு ஜெயிக்கிற வரைக்கும் சிங்கிளாக இருக்கணும் ஆசைப்படுறேன். நீங்க நிறைய ஜெயிச்சிட்டீங்க, அப்புறம் என்ன? எப்படி இல்லைங்க, சினிமாவில் ஜெயிக்கணும். சினிமாவில் ஜெயிக்கணும். ஆமாங்க. சரி, ஓகே. ஸ்டண்ட் வெங்கியை வந்து நாங்கள் சினிமாவில் பார்க்கணும், திரையில பார்க்கணும், வெள்ளி திரையில பார்க்கணும். ஓகே, ஆனால் பண்ணால் லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் தான். எனக்கு லவ் பண்ண ரொம்ப பிடிக்குங்க. ஆமா, லவ் பண்ணா ரொம்ப உண்மையா இருப்பேன். லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த டயலாக் வரும் தெரியுமா அந்த படத்துல? அந்த லவ் பண்ணா ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க உங்களுக்கு. அதனால வந்து நம்ம எதை நேசிக்கிறோமோ அது ரொம்ப அடிக்ட் ஆயிடுறதுனால ஃபர்ஸ்ட் சினிமாவை நேசிப்போம், அதுக்கப்புறம் வர பொண்ணு உங்களை ஒரு பொண்ணு நேசிக்கும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கிடைச்சிரும். கடவுள் இருக்காரு குமார். ஓகே. ஸோ வெங்கி, நீங்களும் ஜானுவும் வந்து அந்த பேர், அந்த காம்போ, அது வந்து எல்லாரும் பேசப்படுற ஒரு காம்போ. அண்ட் ஆன்லைன்ல நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்டா? ஸோ அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்க. அந்த விஷயம் எப்படி உருவாயிடுச்சுன்னா, அவங்க வந்து
ஃபர்ஸ்ட் நான் தான் அவங்களுக்கு கேட்டேன். அவங்களும் மெசேஜ் பண்ணாங்க, நான் மெசேஜ் பண்ணும்போது சொன்னேன் இது மாதிரி கண்டென்ட்லாம் இருக்குது, இது மாதிரி பண்ணு சூப்பராக இருக்கும் சொன்னேன். ஸோ அப்போ பண்ண வந்தாங்க. அன்னிலேருந்து பண்ண ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு அதுலேயும் சோஷியல் மெசேஜ் தான் பண்ணேன். நார்மலாக பசங்க இப்படி பிரேக்கப் பண்ணிட்டு போகிறாங்க, அது எப்படி வலிக்குது பொண்ணுங்களுக்கு, அது வெளிப்படுத்துறது தான். நான் மட்டும் ஹீரோவாக இருக்க மாட்டேன் என் வீடியோவில் எப்போவுமே, மற்றவங்களும் ஹீரோவாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம மட்டும் ஹீரோவாக இருக்கணும்னு நினச்சாலும் அந்த கதை நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ எல்லாரும் ஹீரோவாக இருக்கணும்னு நினச்சா அப்போ தான் பொண்ணுங்களுக்கும் ஹீரோ அந்த மெட்டீரியல் கொடுக்கணும்னு நினச்சி தான் ஜானு அப்படி கொண்டு வந்தேன். ஜானு சூப்பராக பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட நிறைய டேலண்ட் இருக்குது, செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க, செம்மையாக நடிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் பேராக ஒரு விஷயம் பண்ணோம். லவ் மேரேஜ் ஒரு எபிசோட் பண்ணோம். அதில் தான் நான் வந்து சொட்டையாக நடித்தேன். லாஸ்ட் எபிசோடில் நான் பைத்தியக்காரன் ஆகிடுவேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், ஃப்ரீயாக இருந்தால் பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அது பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வீடியோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோவே அதுதான். ஏன்னா அந்த பைத்தியக்காரன் மாதிரியே இருப்பான் அதில். ஃபுல்லாக முடி இப்படி எடுத்துட்டு பாதி இந்த முடி எடுத்தீங்க. முடி எடுத்துட்டு ஒரு இடத்துல பிரியாணி சாப்பிட்டு ஒரு கப்பல் வராங்க, லவ்லாம் போய் அப்படி சொல்லிட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் ஜானு இருக்குன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவான், இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவன் ஜானு வேறு பையன் கூட பார்த்துருவான், தப்பான ஒரு காட்சியை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறான் அவன். ஸோ அதனால அதை ரொம்ப பண்ணியிருப்பான். அந்த லவ் மேரேஜ் ஒரு எபிசோட் பண்ணியிருப்போம், ஒரு 20-25 எபிசோட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜானுவோட பண்ணும்போது ஜானுவோட பேர் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது ஏன் தெரியல, நிறைய பேர் பொண்ணு கூட பண்ணியிருக்கேன், ஜானு கூட பண்ணும்போது நிறைய சொன்னாங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஜானு கிட்ட நிறைய திறமை இருக்குது, வெளிப்படுத்துங்க, ஏன்னா வெளிப்படுத்த நல்லா இருப்பீங்க, சூப்பராக உங்கள் திறமை இருக்குது. நிறைய பேர் வெளிப்படுத்த மாட்டாங்க, அவங்களுக்கு வரது மட்டும் தான் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வரும்போது தான் வெளிப்படுத்துகிறோம், எங்கே போனாலும் அந்த பொண்ணை வெளிப்படுத்த மாட்டாங்க, யூஸ் தான் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால நான் வெளிப்படுத்துறதுனால எனக்கு சந்தோஷமாக இருக்குது. வெரி குட் சூப்பர். அதாவது நீங்கள் வந்து நிறைய இந்த வாக்ஸ் பாப்லாம் நீங்கள் பப்ளிக் கிட்டலாம் போய் கேட்பீங்க, அண்ட் நிறைய உங்களுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் எமோஷன்ஸ்லாம் வந்திருக்கும் கரெக்டாக. அது ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயம். இது வந்து நான் நிறைய ரசிச்சு சிரித்தேன், அண்ட் ஆல்சோ இதை நினச்சியும் கூட சிரித்தேன் நான் வீட்டுக்கு வந்துட்டு. அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? தட் இஸ் அன்ஃபர்கெட்டபிள் ஃபன்னியஸ்ட் மொமெண்ட்ஸ். இந்த பிக் பாஸ் வரேன்னு ஒரு எப்போனா பிக் பாஸ் சீசன் ஃபர்ஸ்ட் வந்ததுல, ஆமாம், ஸோ அப்போ நான் வரேன்னு சொல்லி போட்டேன். அப்போவே வருஷம் ஒரு 3 years பண்ணி இந்த இப்போதான் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசை பிக் பாஸ் போகணுன்னு. ஸோ அப்போது இப்போ பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம பண்ணால் நம்ம தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, நம்மளே கிரியேட் பண்ண வேணாம், நம்ம அதை விட்டேன். ஸோ அப்போ பண்ணும்போது வேசாறுபாடியே பேசிச்சு. பெரம்பூர், வட சென்னையில், நம்ம ஏரியா, அண்ணா நகர், எல்லா ஏரியாவும் பேசினாங்க, ஏன் ஒருத்தன் வரான், கஷ்டப்பட்டு ஒருத்தன் வரான்னு. அது நிறைய பேர் ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டாங்க, பாதி வீடியோ கமெண்ட் பண்ணுறது, கமெண்ட் பண்ணி கங்கடேஷன் வந்துடுவீங்க ப்ரோ, சூப்பர் ப்ரோ சொல்லுவாங்க. ஃபுல் வீடியோ லாஸ்ட்டாக சொல்லுவேன், இது ப்ராங்க்ப்பா, இதுமாதிரி ஆசை இருக்குப்பா, வரணும்னு சொல்லுவேன். ஆனால் அது பார்க்காம நிறைய பேர் வந்து பாராட்டுறது, நிறைய பேர் வீட்டுக்கு வந்து பார்க்கறது, இருக்காரா இல்லையா, எங்கே நான் உள்ளே இருக்கீங்களா, பிக் பாஸ் வந்து ப்ரோமோ போட்டோன்னே, அந்த பிக் பாஸ் ஷோ வந்தோடனே என்ன ப்ரோ போகிற சொன்னீங்க, வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ப்ராங்க் பண்ண ஆள் நான். இப்போ பிக் பாஸ்ல போனாங்களே, அவங்க போகும்போது என் கமெண்ட்ல வருது, நீங்கள் போயிருக்கலாமே அப்படி வருது. ஸோ அப்படி மாறி இருக்கு வாழ்க்கை. ஸோ அது பார்த்து சிரிப்பேன், இப்போ சிந்திச்சேன், நல்லா இருக்கு. பிக் பாஸ் 10ல நீங்க இருப்பீங்க பாருங்க. கண்டிப்பா. ஓகேயா? என் வாக்கு பலிக்கும். வாக்கு பலிச்சா உங்களுக்கு ட்ரீட் வச்சிரறேன். ட்ரீட் வச்சிரீங்களா? சூப்பர். ஓகே வெங்கி, இப்போ வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் போறோம். ஓகேயா? டக்கு நீங்க வந்து ஆன்சர் சொல்லணும். ஓகேயா? சோ ஒரு ஃபுட், ஓகே, உங்களால இது சாப்பிடாம இருக்கவே முடியாதுன்னா அது என்னது? தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து ஃபலோடா. நிஜமாவா? ஆமா, உங்களுக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம் அந்த உள்ள அப்புறம் வந்து அதில் வச்சு சாப்பிடும்போது பிரியாணிலாம் நமக்கு பிடிக்காதுங்க. இந்த தயிர் சாதம், அதுவும் அந்த கோயில்ல தருவாங்களே, ஐயோ அமிர்தம் எவ்வளவு இருந்தாலும் சாப்பிட்டு கோயில்ல வெண்ணெல்லாம் போட்டு, ஆமா செம்மையா இருக்கும். வீட்டுல அப்படி செய்ய மாட்டாங்க, வெண்ணெய் மாதிரி செய்யறாங்க. உங்க அம்மாவும் இதை பார்ப்பாங்க. ஆமா, சரி, ஓகே. ஸோ சீக்ரெட் டேலண்ட் நோபடி நோஸ் அபவுட் யூ. சீக்ரெட் டேலண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா நடிச்சு கதை எழுதுவேன், அதுதான் எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா சீக்ரெட்டாக இருக்கட்டும். அது என்னங்க சீக்ரெட் டேலண்ட்? சீக்ரெட் டேலண்ட் சீக்ரெட்டாக தான் இருக்கட்டும். அது இந்த இன்டர்வியூல நீங்க சொல்லலாம். நீங்க உங்ககிட்ட 100 சீக்ரெட் டேலண்ட் இருக்கலாம், அதுல ஒன்னு சொல்லுங்க. சீக்ரெட் டேலண்ட் வந்து உண்மையாதாங்க. சரி, ஓகே. நிறைய பேர் தெரியாது கதை எப்படி எழுதுவேன்னு, நிறைய பேர் தெரியாதுல்ல. சோ நீங்க வந்து கதையும் எழுதுவீங்க, நடிக்கவும் செய்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொல்லுங்க, நடிச்சுட்டே கதை எழுதுவேன். இப்போ விஜய் கேரக்டர் பண்ண போறேன், விஜய் எப்படி உட்காருவாங்க, வணக்கம் சொல்லுவாங்க. ஸோ அது கதையை எழுதுவேன், நடிச்சுட்டு எதுவும் சொல்லுவேன். புரியல தானே? புரியல. இப்போ பிச்சைக்காரன் கேரக்டர் எதுங்க, பிச்சைக்காரன் ஒரு ரோல் எதுனா வச்சுக்கோங்க. நீங்க வந்து பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான், அப்போ வந்து அப்படியே மா தாயே அப்படி
அப்படி எழுதுவேன் சொல்றேன். ஓகே ஓகே அப்படி பேசிட்டு அப்படி எழுதுவேன், நடிச்சிட்டு அந்த கதையை எழுதுவேன் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த கதை பார்த்தமா மாறிட்டு அப்ப எழுதுனாதான் அந்த எமோஷன்ஸ் வரும்ல. ஸோ அதனால சொல்றேன். ஓகே சூப்பர். அடுத்த பிரதீப் ரங்கநாதன் மாதிரி நீங்க வந்து அப்படியே நடிச்சுக்கிட்டே எழுதுறீங்க நீங்க. ஸ்டண்ட் வைங்க தாங்க எப்பவுமே. சரி, வெரி குட். ஓகே. ஸோ ஓகே, நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கேட்க பிடிக்கிற ஒரு சாங்னா அது என்னவா இருக்கும்? கேஜிஎஃப் சாங்ஸு, சில நேரத்துல மழை பெஞ்சா லவ் சாங்ஸு. என்ன ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் கேட்டேன். இப்போ எங்க ஜிம்லாம் பாத்தீங்கன்னா ஐட்டம் சாங்ஸ் போடுறாங்க, லவ் சாங்ஸ் போடுறாங்க. நம்ம போடுறதாங்க சாங்ஸ். நம்ம மைண்டு கட். சரி, உங்களுக்கு பிடிச்ச சாங் சொல்லுங்க. ஒன்று சொல்லுங்க. எனக்கு வந்து கேஜிஎஃப் சாங்ஸு, அப்புறம் லியோ படத்துல தளபதி சாங்ஸ் அது நல்லா பிடிக்கும். சரி, ஓகே ஓகே. உங்களுடைய ஃபேவரட் சைல்ட்ஹுட்ல நீங்க பார்த்த கார்ட்டூன்? டாம் அண்ட் ஜெர்ரி. சரி, எல்லாருக்கும் அது பிடிக்கும்ல. கரெக்ட், எனக்கு அது பிடிக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க மேபி இன்னைக்கோ நேத்திக்கோ கடைசியா ஃபோன்ல நீங்க பார்த்து ரசிச்சு சிரிச்ச ஒரு மீம்னா அது என்னவா இருக்கும்? என்னதான் கலாய்க்கிறாங்க, நல்ல போட்ட மீம்லாம் கலாய்க்கிறாங்க. எந்த மீம்னா, இப்போ வந்து கம்யூனிஸ்ட் ஷோ ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இஷ்யூவை எடுத்து ஏதாச்சும் ஒரு டைலாக் பேசியிருப்பேன். நம்ம காசு இல்லாமல் என்னடா பண்ண போகிறோம் அப்படி சொன்னேன். அந்த டிரான்ஜெண்டர் கேட்ட பெற்று போடுறாங்க டப்புடு. ஓ, உங்க மீமே எடுத்து உங்களோட கதையை எடுத்து போடுறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன் கேட்குறேன்னா, அந்த டிரான்ஜெண்டரில் வேலைக்கு போகல அதை எடுத்து போடுறாங்க. ஓகே, அப்படியே மாற்றி போடுறாங்க. டேய் நான் எமோஷனலாக பண்ணது ஏன்டா காமெடி பண்ணுறீங்க அப்படி சொல்லி நான் மீம்ல எனக்கு கலாய்ச்சி போடுவாங்களே, அவங்களுக்கே போய் கமெண்ட் பண்ண, சூப்பராக எடிட் பண்ணிடுறீங்க, நல்லா பண்ணி கமெண்ட்டும் பண்ணுவேன் நான். அது கமெண்ட்ல திட்டுவாங்க கீழே. ஓ அப்படியா? ஓ ஓகே. எனிவே பட் அதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். ஆமாம், நம்ம பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஸோ அதனால வந்து நம்ம கலாய்க்கிறாங்க தெரிஞ்சால் அவங்க கமெண்ட் பண்ணுறது நான் மட்டும் தான் பண்ணுவேன் உலகத்தில். இல்லை உண்மையா அதுக்கே நல்ல ஒரு மனசு வேணும். அதுக்கு எதுக்கு அவங்க வந்து திருப்பி வந்து கமெண்ட் பண்ணுறாங்க? அவங்க மென்டலடா நீ உன்னை கலாய்க்கிறாங்க, நீ வந்து கமெண்ட் பண்ணுற நினைப்பாங்கல்ல. ஸோ அதனால கமெண்ட் பண்ணுறாங்க. நான் வந்து என்ன மைண்டில் பண்ணுறேன்னா, என்னை கலாய்ச்சி போட்டாலும் நல்லா பண்ணியிருக்கீங்க, வீடியோ எடிட் சூப்பராக இருக்குது, ஸோ பண்ணுறேன். எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டா வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். நம்ம மனசார வந்து காயம் பார்த்துன்னு வச்சுக்க அங்கேயே இருந்துருவேன். சந்தோஷமா போயிட்டே இருக்கணும். ஸோ இப்போ சிறப்பான ஒரு கருத்தோட முடிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஸ்டண்ட் வெங்கி. ஸோ மிக சிறந்த ஒரு நபராக நீங்கள் வரணும். அதே மாதிரி திரையில உங்களை நாங்கள் பார்த்து, வெள்ளித்திரையில பார்த்து உங்களுக்காக நாங்கள்லாம் கைத்தட்டி உங்களுக்காக அந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள்லாம் வரணும். அதாவது நீங்களும் அது மாதிரி திரையில பெருசா வரணும், அதே மாதிரி நாங்களும் உங்களை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்றேன் நான். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ அடுத்த பிக் பாஸ் சீசன் 10ல நீங்க உள்ள போறீங்க. ஓகே, கண்டிப்பா அதுக்குள்ள போறோம் இல்லையா, சினிமாக்குள்ள போயிடணும். சினிமாக்குள்ளே போவீங்க, இதுக்குள்ளே போவீங்க, உங்களோட ஆசை எல்லாம் நிறைவேறும். ஓகேயா? நன்றி. நல்லா பண்ணீங்க நீங்களும். அப்படியா? ஆமா, நன்றி. வணக்கம். வணக்கம்.